ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2023ல வெளியான காஜிமன் இப்லிஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கதையை பத்தி பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, செவிலியர் வேலை பார்க்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் வழக்கம் போல ஒரு வயசான ஆளை பாத்துக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து ஹீரோயினோட வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி அமானுஷமான பேய்கள் கண்ணுக்கு முன்னாடி வர ஆரம்பிக்குது. யார் அந்த பேய்கள், எதுக்காக நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி வரணும், இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா அதுவும் கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்டோட சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே எனக்கு சமீப காலமா PUBG விளையாடுறது பிடிக்கும். அதே மாதிரியே உங்களோட பொழுதுபோக்கு என்னங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல இரவு நேரத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அடையாளம் தெரியாத ரெயின் கோட்டை போட்ட ஒரு ஆளு நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா. அடுத்து இது எதுவுமே தெரியாத நம்ம கதையோட ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க நேரத்துல அவங்க அம்மா இவ்வளவு லைட்டா உசுப்பி விடுறாங்க. அம்மா, என்னாச்சு, நீங்க தூங்காம என்ன பண்றீங்க? என்னமோ தெரியலமா, இப்பெல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். என்னாச்சுமா? நான் தான் உங்க பக்கத்துலயே இருக்கேன்ல, பட் இருந்தாலும் நீ வேலைன்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியில போயிடுற. அப்பெல்லாம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இந்த ஹாஸ்டலை பாக்கும்போது என்னதான் நம்ம வீடு மாதிரி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை இங்க ஏதாவது பேய் பிசாசு இருக்குமோ? பதிலுக்கு ஹீரோயினோ, அம்மா இது ஒன்னும் நம்மளோட சொந்த இடம் கிடையாது, நான் மருத்துவமனையில நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சோ அவங்க நம்ம தங்கறதுக்காக தான் இந்த வீட்டை கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இதை விட்டு நம்ம வெளியில போனோம்னு வைங்களேன், தனியா வீடு வாடகைன்னு எக்கச்சக்க செலவாகும். கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியாது. கூடவே பேஷண்டோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கு. சோ காலையில நான் கண்டிப்பா வேலைக்கு போயாகணும். பதில் எதுவுமே பேச முடியாம அம்மாவும் கண்ணை மூடி தூங்கிடுவாங்க. கட் பண்ண அடுத்த சில பல நாட்களுக்கு அப்புறமா ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அது ஏன் எப்படிங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. அதுக்கப்புறமா சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சிட்டு வழக்கம் போல வேலைக்காக கிளம்பிட்டா. ஹீரோயினுக்கு சொந்தம் பந்தம் சொல்லிக்க பெருசா யாரும் கிடையாது. அம்மா தான் கடைசி சொந்தம். இப்ப அவங்களும் இறந்து போனதால இவள தனிமை ரொம்ப வாட்டி எடுக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இறந்து போன அம்மாவை திரும்ப பாத்திர மாட்டோமான்னு உள்ளுக்குள்ள பயங்கரமான ஏக்கம். இப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஹீரோயினை யாரோ பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. சந்தேகத்துல திரும்பி பார்த்தா இந்த லேடியோட பேரு மீரா. அம்மா, நீங்க யாரு? உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லம்மா, ஒன்ன தெரியாது. ஆனா உங்க அம்மா கிட்ட நான் பேசினேன். என்ன சும்மா கதை விடுறீங்க? என் அம்மா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு திட்டி விட்டுட்டு இவ வேகமா நடக்கும் போது சடனா அந்த மீராவை பாருங்க. உங்க அம்மா லாஸ்டா உனக்காக ஒரு சின்ன மோதிரத்தை கிஃப்டா கொடுத்தாங்கல்ல. ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் இதை கேட்டு செம ஷாக்கு. எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நான் ஒரு மந்திரவாதி. என் கூட வா, இன்னைக்கு நைட்டு உங்க அம்மா கிட்ட நான் உன்னை பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. சுத்தி இருந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நடுவுல ஒரே ஒரு மெழுகுவர்த்தி. இந்த பரமா, நான் கண்ணை மூடி மந்திரங்களை உச்சரிச்சதுக்கு அப்புறமா இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க விளக்கு அணைஞ்சு போயிடும். கூடவே என்னோட உடம்புக்குள்ள இருந்து என் ஆன்மாவும் வெளியில போயிடும். அப்ப இறந்து போன உன்னோட அம்மாவோட பேரை சொல்லி நீ கூப்பிட்டனா அவங்களோட ஆன்மா என் உடம்புக்குள்ள வந்துடும். அது மூலமா நீ அவங்க கிட்ட தாராளமா பேச முடியும். ஹீரோயினும் சரின்னு சொல்லுவா. மீரா மந்திரங்களை உச்சரிப்பாங்க. நினைச்ச மாதிரியே விளக்கும் அணைஞ்சு போயிடுச்சு. அப்ப ஹீரோயின் தான் அம்மாவோட பேரை சொன்னதுமே இப்ப அவங்களோட ஆன்மா இங்க இருக்க இந்த மீரா உடம்புக்குள்ள வந்து பேச ஆரம்பிக்குது. வேதனை தாங்க முடியாம ஹீரோயின் கதறி எழுதிட்டு இருக்காங்க. கூடவே இங்கதான் அம்மா எப்படி இறந்து போனாங்கிற விஷயத்தையும் காட்டுறாங்க. ஒரு நாள் ஹீரோயின் வேலைக்காக வெளியில போயிட்டு திரும்ப வர நேரத்துல அம்மா படுக்கை அறையில இறந்து போன நிலைமையில இருந்திருக்காங்க. வேதனை தாங்க முடியாம இவளும் கட்டி பிடிச்சு அழுதுருக்கா. இதெல்லாம் நினைச்சு பார்த்தபடியே இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வழக்கம் போல வேலைக்கு விட்டாங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும் நர்ஸ பார்த்து, ஆமா சாந்தின்னு ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தாலே, இப்ப அவ எங்க போயிட்டா? ஓ சாந்தியா, அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா. ஏதோ உடம்பு சரியில்ல, அவ தங்கி இருந்த ஹாஸ்டல்ல ஏதோ அமானுஷமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில எங்கேயாவது நர்சிங் வேலை பார்த்துட்டு இருப்பா. இதே டைம்ல ஹீரோயின் நோயாளிகளை பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த வழியா ஒரு பையன் நடந்து போறான்ல, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆரம்பத்துல ஹீரோயின் காதலிச்சிருப்பாங்க. அப்ப இந்த ஹீரோ பையன் சும்மா இல்லாம நம்ம தான் லவ் பண்றோமே, ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணுமா இருந்தா என்னன்னு கேட்டிருப்பான். இந்த ஒரே காரணத்தால நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட நடத்தையில சந்தேகம். எங்க ஒருவேளை கெட்டவனா இருப்பானோன்னு பயந்து அவங்கிட்ட பழகிறதையே மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டா. இதே டைம்ல அந்த நர்ஸ் பொண்ணான சாந்தின்னு ஒரு ஆளை பத்தி பேசிருப்பாங்கல்ல, அவளை காட்டுறாங்க. ஆக்சுவலா வீட்லயே உடம்பு சரியில்லாம இருக்கக்கூடிய பேஷண்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்திருப்பா. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க நேரத்துல வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது. சந்தேகத்துல அண்ணாந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அறையோட மேல் பகுதியில மனித உருவத்துல ஒரு கொடூரமான பேய் ஒண்ணு குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுக்கு பயம் தாங்கல, அவசர அவசரமா போர்வை எடுத்து டப்புன்னு மூடிப்பா. ஆனா அந்த பேய் விடுற மாதிரியே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா சாந்திக்கு பக்கத்துல வர மாதிரி தெரியுது. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா சீனும் கட்டாக. இப்ப அடுத்து மருத்துவமனையை காட்டுறாங்க. அங்க நர்சுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றான் பாருங்க, மருத்துவமனையில இருக்க விடுதிகள்ல அடிக்கடி நிறைய பேரு வித்தியாசமான உருவங்களை பார்த்ததா சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யா? சடனா ஹீரோ உள்ள போந்து, டே எனக்கு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல. ஓ அப்படியா, சரி ஹீரோயின் இருக்கால, அவளோட அம்மா அவங்க எப்படி இறந்து போனாங்களாம், அத பத்தி நீயே கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட கேட்டு சொல்ல. முட்டாள் மாதிரி பண்ணாத, ஒருத்தரோட இறப்பு உனக்கு விளையாட்டா போச்சா? சரதான் போங்கடா பைத்தியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்துல அங்க இருந்து வெளியில வந்துட்டான். அப்பதான் வழியில ஹீரோனை கவனிக்கிறான். இந்த பாரு, உன் அம்மா
இறந்து போனதால நீ மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதே டைம்ல நீயும் நானும் ஒன்னா இருக்கலாமான்னு கேள்வி கேட்டேன்ல, அதுவும் என்னோட தப்பு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல விடு, நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல. சரி, யாரோ ஒரு பேஷண்ட பாத்துக்கிறதுக்காக நீ ஏதோ ஒரு வீட்டுக்கு போறியாமே? ஆமா, இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு. சரி, அங்க போனதுக்கு அப்புறமாச்சும் பழசையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கான வழியை பாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நேரா பேஷண்டோட வீட்டுக்கு போலாமேன்னு ஹீரோயின் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப தன்னோட அறையை விட்டு வெளியில போற நேரத்துல அதே ரூமுக்குள்ள இறந்து போன ஹீரோயின் அம்மாவோட பேய் இருக்குல்ல, அது நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கல. அதுக்கப்புறமா பேஷண்டோட வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அங்க இருக்க முதலாளியை சந்திக்கிறா. சார், நான் தான் உங்களுக்கு நேத்து கால் பண்ணியிருந்தேன். வாங்க வாங்க, நீங்க தான் இந்த ஆஷாவா? ஆமா சார், என்னோட அப்பா சில ஆண்டுகளாவே படுத்த படுக்கையாயிட்டாரு. அவரை பாத்துக்கிறது தான் உங்களோட வேலை. இந்த வீட்டுல மொத்தமா நானும் என்னோட மனைவியும் தங்கி இருக்கோம். அடிக்கடி வேலை விஷயமா வெளியில போயிடுவோம். அதனால உங்களுக்கு என்னைக்காச்சும் லீவ் தேவை அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு முன்கூட்டியே சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க வேலைக்காக வந்த நர்ஸ் எல்லாருமே பயந்து பயந்து ஓடி போயிட்டாலுங்க. கண்டிப்பா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்க இருக்க கேலண்டர்ல சரியா 21ஆம் தேதிய மார்க்கரால மார்க் பண்ணி விடுறா. ஆனா ஏன் எதுக்குங்கிற விஷயம் தெளிவா தெரியல. இதே டைம்ல மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஹீரோ, ஏன்பா சாந்தி கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? பதிலுக்கு நர்ஸும், இந்த பாரு, நான் அவளுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணேன். அப்ப என்கிட்ட நல்லா தான் பேசினா. ஆனா இப்ப சமீப காலமா அவகிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் ரிப்ளை ஆகல. சரி, அப்படின்னா அவளோட அட்ரஸ் ஆச்சும் தெரியுமா? இருக்கு. சரி, அதை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப அந்த அட்ரஸ் வாங்கி வச்சுப்பான். இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் பேஷண்ட சுத்தப்படுத்தி அவங்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கா. நேரம் போக நைட் ஆகுது. சாப்பாடு கொடுக்கலாமேன்னு பக்கத்துல போனா கூட அந்த ஆள் அதை சாப்பிட மாட்டேங்கிறாரு. டப்புன்னு தள்ளி விட்டுருவாரு. ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து கோவம் வரல. ஏன்னா இதே மாதிரியே எக்கச்சக்கமான பேஷண்ட இவ பாத்திருப்பா. அதனால நீட்டா அந்த சாப்பாடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, சார், உங்க உடம்பு குணமாகணும்னா தயவு செஞ்சு சாப்பிட்டாதான் முடியும். இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு வரும்போது ஹீரோ கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. சரின்னு இவ்வளவு அட்டன் பண்ண, என்னாச்சுமா, வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? பிரச்சனை இல்ல, இங்க ஒரே ஒரு பேஷண்ட் தான் இருக்காரு. அவருக்கு கீழே மருமகளும் மகனும் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஹீரோயின் அந்த வீடியோ கால்ல இருந்து லைட்டா நகரும் போது ஒரு சீன்ல சாந்திக்கு முன்னாடி ஒரு கொடூரமான மனித பேய் வந்திருக்கும்ல, அதே பேய் மறுபடியும் நிக்கிற மாதிரியே தெரியுது. இத பார்த்து மிரண்டு போன ஹீரோ சந்தேகத்துல மறுபடியும் கண்ணை தச்சு பாக்குறான். கரெக்டா அதே டைம்ல ஹீரோயின் வந்துட்டாங்க. அதனால ஒழுங்கா அது என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. கூடவே இத பத்தி ஹீரோயின் கிட்ட சொன்னா அவ பயந்துருவாங்கிற காரணத்தாலேயே இவன் எதுவும் சொல்லாம மறைச்சிருவான். ஆக்சுவலா பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது. சாந்தி மருத்துவ வேலைக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருப்பால, அதே வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சாந்தி இங்கதான் வேலை பார்த்திருக்காங்கிற விஷயமே இவளுக்கு தெரியாது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. அந்த வீட்டோட ஓனர் பையன் வழக்கம் போல வேலைக்காக வெளியில போயிட்டான். அப்பதான் ஜன்னல் வழியா கவனிக்கும் போது அங்க 2 பேருக்கான கல்லறை வைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அந்த ஓனரோட அம்மா, இன்னொன்னு அவனோட தங்கச்சி. ஆனா இவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. அப்பதான் நம்மால லைட்டா அண்ணாந்து பாக்கும்போது எப்பவுமே படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய அந்த வயசான தாத்தா இருக்காருல, அந்த மனுஷன் திடீர்னு ஜன்னல் பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயினை கவனிக்கிற மாதிரி இருக்கு. பதறி போன நம்மாலு வேக வேகமா மாடிக்கு வந்து பாக்கும்போது இன்னும் அந்த தாத்தா படுத்த படுக்கையா தான் இருக்காரு. அப்படின்னா ஒருவேளை நம்ம பார்த்தது வெறும் இல்யூஷனா இருக்கும் போலன்னு ஹீரோயின் தன்னோட மனசை தேத்திக்கிறா. இன்னொரு பக்கத்துல ஹீரோ சாந்தியோட அட்ரஸ் வாங்கிட்டு இப்ப அவளுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக நேரா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. உள்ள யாரோ நடந்து போற மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோ எவ்வளவு கத்துனாலுமே அந்த உருவம் இவனை பெருசா கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. சந்தேகத்துல பொறுமையா கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா ஒரு கெட்ட நாத்தம். என்ன ஏதுன்னு புரியாம ஒவ்வொரு இடத்தையும் கவனிக்கிறான். அப்பதான் படுக்கையறையில சாந்தி ரொம்ப கொடூரமான முறையில ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இறந்து போன நிலைமையில கிடக்கிற விஷயத்த பார்த்து மிரண்டு போறான். அதுக்கப்புறமா போலீஸ்க்கு கால் பண்ணுவான். ஃபுல்லா வீட்டை செக் பண்ணி பார்த்தவங்க இது ஒரு கொலை கிடையாது, ஆனா கண்டிப்பா சாந்தி சாகிறதுக்கு முன்னாடி எதையோ ஒன்ன பார்த்து ரொம்ப பயந்துருக்கா. அது அவளோட முக பாவனையிலேயே தெரியுதுங்கிற விஷயத்த சொல்லிட்டு டாக்டர்ஸும் அங்க இருந்து உடம்ப தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. உடனே ஹீரோன் கிட்ட இந்த விஷயத்த தெரியப்படுத்தலான்னு ஹீரோவும் கால் பண்ணி பாக்குறான். ஆனா அவ அந்த காலை எடுக்கல. ஏன்னா பயப்புள்ள நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு வித்தியாசமான கை நம்ம ஹீரோயினோட தலையில படுது. பழக்க தோஷத்துல இறந்து போன அம்மா தான் பக்கத்துல இருக்கதா நினைச்சுக்கிட்டு, அம்மா தூங்கணுமா, பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்புவா. பதிலுக்கு அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு குரல் கேக்குது, கவலைப்படாதமா, அம்மா உன் கூட தான் இருக்கேன்னு. பயந்து போன ஹீரோயின் டக்குன்னு கண்ணமுழிச்சு பாக்குறாங்க. அந்த பெட்ல யாரும் இல்ல. தான் பார்த்த விஷயங்கள் கனவா நிஜமான் புரியாம எக்கச்சக்கமான குழப்பம். அதே டைம்ல பெட்டு கடியில இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குது. சந்தேகத்துல கீழே செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான மந்திர தாயத்து இருக்கு. சரின்னு அதை எடுக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது பெட்டுக்கு மேல இருந்து 2 கால்கள் டப்புன்னு கீழே இறங்குது. சரி இதான் பஞ்சாயத்துன்னு பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி ஒரு பேயோட தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது. ஒரு கட்டத்துல இறந்து போன ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட பேய் முன்னாடி வந்து அதை தூக்கி போடுன்னு பயங்கரமா கத்துது. சடனா கண்ண முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கண்டது எல்லாமே வெறும் கனவு. என்ன சம்பந்தம் இல்லாம நிறைய வித்தியாசமான கனவுகள் வருதுன்னு குழப்பத்தோடயே நேரா அங்க இருக்கக்கூடிய தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு பக்கத்துல போவா. ஆனா இந்த முறையுமே அந்த ஆளு டக்குன்னு சாப்பாட தள்ளி விட்டுருவாரு. அப்பதான் ஹீரோயின் கனவுல இவ ஒரு தாயத்தை பார்த்திருப்பால, அதே மாதிரியே ஒண்ணு அந்த தாத்தாவோட பெட்டு கடையில இருக்க விஷயத்தையும்
தான் தூங்கிட்டு இருந்த கட்டிலுக்கு அடியில இருக்க விஷயத்தையும் கவனிக்கிறா. உடனே அதை ஒரு கவர்ல போட்டுட்டு குப்பை தொட்டில போடலாமேன்னு கீழே வரும்போது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஓனர் பொண்டாட்டிய காட்டுறாங்க. வெளியில ஏதோ ஒரு வித்தியாசமான தூபத்துக்கான பொருளை எல்லாம் வச்சிட்டு இருக்கா. ஆனா ஏன் எதுக்குங்கிற விஷயம் தெளிவா தெரியல. அடுத்த இதே டைம்ல ஹீரோவை காட்டுறாங்க. வேலையை முடிச்சிட்டு சுத்தபத்தமா கிளம்பிட்டு நேரா வீட்டுக்கு போலாமேன்னு பாக்கும்போது சடனா அந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த பவருமே கட் ஆகுது. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம கிட்ட விளையாடுறான் போலன்னு சந்தேகத்துல நேரா வெளியில வந்து பாக்கும்போது இறந்து போன சாந்தி இருக்கால, அவளோட பேய் கண்ணுக்கு முன்னாடி வருது. ஒரு நிமிஷம் இதை பார்த்து மிரண்டு போன ஹீரோ கதவை திறந்து வெளியில போலான்னு பார்த்தா கதவு லாக்ல இருக்கு. ஆனா இருந்தாலுமே எப்படியோ இன்னொரு கதவை திறந்துகிட்டு பதறிக்கிட்டு ஓடும்போது திடீர்னு காத்துல பறந்தபடி சாந்தியோட பேய் கண்ணுக்கு முன்னாடி வரும். நல்லவேளை அதே டைம்ல பவரும் ஆனாக நொடி பொழுதுல அங்க இருந்த பேயும் மறைஞ்சு போயிடும். மத்த நர்சுங்க ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து டேய் என்னாச்சு, இதுகிட்ட அவ்வளவு கத்துன? அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா அவங்கள பயமுறுத்தினேன்னு இவன் போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். நைட்டு தன்னோட அறைக்கு வந்தவன் தூங்காம பேய் அடிச்ச மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் கண்ணமுழிச்சு பார்த்தா பெட்டு கடியில மறுபடியும் இன்னும் 2 தாயத்து இருக்கு. அதே மாதிரியே அங்க இருக்க தாத்தாவோட பெட்டு கடியிலயுமே தாயத்து இருக்கு. என்னடா இது மேஜிக்கா இருக்கு, நேத்து ஒரு தாயத்தை வெளியில போட்டா இன்னைக்கு 2 தாயத்தை போட்டிருக்கானுங்க. இதை அப்படியே விடக்கூடாது, இதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு தாயத்தை மட்டும் ஹீரோயின் போட்டோ எடுத்துக்கிட்டு ஓனர் கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா அந்த மீரா இருக்கா இல்லையா, அதாங்க மந்திரவாதி, அவளை பாக்குறதுக்காக வரா. ஆஷா என்னாச்சு, திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டுக்கு வேலைக்காக போனேன். அங்க வித்தியாசமான ஒரு தாயத்தை பார்த்தேன். இது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஓ இதுவா, தாயத்துல 2-3 வகைகள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கெட்ட தாயத்துன்னு நினைக்கிறேன். அதனால கூட அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வயசான ஆளுக்கு உடம்பு முடியாம போயிருக்கலாம். இந்த பிரச்சனையை விட்டு தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. இந்த மந்திர பேப்பரை தூக்கிட்டு நீ வேலை பார்க்கக்கூடிய வீட்டுக்கு போ. அங்க இருக்கக்கூடிய தாயத்தை எடுத்து யாரோட கண்ணுக்கும் தெரியாம நெருப்ப வச்சு எரிக்கும் போது இந்த பேப்பர்ல இருக்க மந்திரங்களை உச்சரிச்சா போதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். சரின்னு ஹீரோயினும் அந்த பேப்பரை வாங்கிப்பாங்க. அப்ப மீரா ஹீரோவை கூப்பிட்டு தம்பி ஒரு ஆசை என்னப்பா, ஜவானியா நட்சத்திரத்துல நான் பிறந்தேன். தம்பி நிஜமா தான் சொல்றியா? நீ ஜவானியா நட்சத்திரமா? அது ஒரு தெய்வீக பிறவியோடதாச்சே. அப்படியா? அட ஆமாப்பா, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கள எந்த ஒரு தீய சக்தியாலையும் நேரடியா தாக்கவே முடியாது. சரி சரி, உங்களுக்கும் டைமா இருக்கும்ல, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. மறுபடியும் உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்கிட்ட வாங்க. அப்பதான் வெளியில வந்த ஹீரோவும் இந்த பாரு, எனக்கு அந்த லேடிய பார்த்தா சந்தேகமா இருக்கு. முழுமையா அவங்கள நம்ப முடியுமா? 100% அந்த லேடிய நம்ப முடியும். ஏன்னா ஒரு முறை எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரி நீ சொன்ன எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் மறுபடியும் அந்த வேலை பாக்குற வீட்டுக்கு வந்துட்டா. நைட்டு யாருக்கும் தெரியாம தாயத்துக்களை எடுத்து பாத்ரூம்ல நெருப்ப வச்சு எரிச்சு மீரா பேப்பர்ல கொடுத்து விட்ட மந்திரங்களை ஒண்ணா படிச்சிட்டு இருப்பா. கரெக்டா அதே டைம்ல ஓனரோட பொண்டாட்டி இருக்கால, அவ வெளியில இருந்து கதவை டம்முன்னு தட்டிட்டு இருக்கா. ஐயோ எங்க நம்ம மாட்டிப்போமோன்னு பயந்துகிட்டு அவசர அவசரமா தண்ணிய ஊத்திட்டு இவளும் கதவை திறக்கும் போது புகையோட வாசத்தை இந்த பயப்புள்ள கண்டுபிடிச்சிட்டா. ஏமா என்ன இது புகை வாசம் வந்துட்டு இருக்கு, ஒருவேளை எங்களுக்கு தெரியாம தம்முகுமா அடிச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், வெளியில இருந்து எதுவும் வாசம் வந்திருக்கும். அப்படியா? எங்க நவரு நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்ரூமை சுத்தி முத்தி கவனிக்கும் போது இவ எரிச்சு விட்ட பேப்பர் அங்க இருக்க சிங்க்லயே மாட்டிட்டு இருக்க விஷயத்த பாத்துட்டா. கூடவே ஹீரோயின் கையில இருந்த மந்திர பேப்பரும் மாட்டிக்கிச்சு. ஏண்டி தாயத்தை எதுக்கடி எரிச்ச? இந்த பாரு, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற விஷயம் உனக்கு தெரியாது. ஆனா மேடம், நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு அமானுஷமான கனவுகள் வந்துட்டு இருக்கு. எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாயத்து தான் தோணுது. ஏய் மாமனார பாக்க வந்தியா? அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பிடணும். தேவையில்லாத விஷயத்துல ஏதாவது மூக்கு நுழைச்ச உனக்கு தான் நாளை பின்ன பிரச்சனையா போயிடும். இப்படி எல்லாம் பேசிட்டு ஓனர் பொண்டாட்டி அங்க இருந்து கிளம்பிட்டா. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோயினும் புரண்டு படுகிறா. தூக்கமே வர மாட்டேங்குது. கூடவே ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தமும் கேக்குது. சந்தேகத்துல பொறுமையா எழுந்து உட்காரும் போது இரவு நேரத்துல அங்க இருக்கக்கூடிய நைட் லேம்புக்கு பக்கத்துல ஒரு கருப்படிச்ச உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு கவனிக்கும் போது அது ஹீரோயினோட அம்மா. ஒரு பக்கத்துல சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கத்துல பேயா இருக்காங்களேன்னு பயமாவும் இருக்கு. இப்ப அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல பறந்து அங்க இருக்க பீரோவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சு போயிடும். என்ன இது, அம்மா நம்ம கிட்ட எதையோ ஒண்ணு சொல்ல வராங்க போலன்னு இவ்வளவு அங்க இருக்க பெட்டியை பிடிச்சு லைட்டா நகர்த்தி பார்த்தா பின்னாடி ஒரு ரகசிய கதவு. சரின்னு பாத வழியா மேல வந்து கவனிக்கும் போது ஒரு மிகப்பெரிய தனி அறையே இருக்கு. அதுவும் சாதாரண அறை கிடையாது, மந்திர தந்திரங்கள் மூலமா சாத்தானுக்கு பில்லி சோனிய சடங்குகளை செய்யக்கூடிய ஒரு அறை. உடனே அது எல்லாத்தையும் ஹீரோயின் இப்ப போட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சுப்பா. இதே டைம்ல நம்ம ஹீரோ தன்னோட அறையில நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்ப கால்ல ஏதோ ஒண்ணு தட்டுப்படுற மாதிரி தெரியுது. சந்தேகத்துல கண்ண முழிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி இறந்து போன இந்த சாந்தி இருக்கால, அவளோட பேய் உட்கார்ந்து இருக்குது. பயபுள்ளைக்கு எப்படி இருக்கும்? ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு கண்ணை மூடிட்டு மறுபடியும் திறந்து பாக்குறான். இப்ப அந்த இடத்துல அந்த பேய காணோம். அதுக்கு பதிலா ஒரே ஒரு தாயத்து மட்டும் இருக்கு. தன்னை சுத்தி என்னதான் நடக்குதுங்கிற விஷயத்த ஹீரோவாலேயே புரிஞ்சுக்க முடியல. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. வழக்கம் போல அந்த ஓனர் பொண்டாட்டி சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தாத்தாவோட அறையில இருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது. சந்தேகத்துல வேக வேகமா மேல வந்து கவனிக்கும் போது பீரோவுக்கு பின்னாடி ரகசிய கதவு இருக்கும்ல, அத பார்த்து இந்த லேடிக்கு சம ஷாக்கு. உடனே புருஷனை கூப்பிட்டு யோ என்னையா அப்படி வச்சிருக்க, உனக்கும் எனக்கும் திருமணமாகி 3 வருஷம் ஆச்சு. அப்படின்னா இந்த 3 வருஷங்களும் எனக்கு தெரியாம இந்த அறைய ரகசியமா மறைச்சு வச்சிருக்கியா? ஏன் நீயும் உங்க அப்பாவும் பண்ண பிரச்சனைகள் பத்தலையா? இதெல்லாம் வேலை கேட்காது. நான் உடனே
மந்திரவாதியை கூப்பிடுறேன்னு டார்க்ங்கிற ஒரு ஆளுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த ஹீரோவை காட்டுவாங்க. நேரா அவன் மீராவை பார்க்க வந்திருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே, தம்பி உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்லையே, நினைச்ச மாதிரி நீயே வந்துட்ட. இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேச, இதே டைம்ல ஓனர் வீட்டுக்கு கருப்பு காஸ்டியூம் போட்ட நிறைய மந்திரவாதிகள் வர விஷயத்த நம்ம ஹீரோயின் ஜன்னல் வழியாவே கவனிக்கிறா. இதுக்கடையில ஹீரோ தான் செல்போன்ல ஹீரோயின் அனுப்பி வச்ச ஒரு சில போட்டோஸ் எடுத்து காட்டுவான். அதாங்க அந்த சீக்ரெட் ரூம்ல பில்லி சூனியங்களை பண்ணதுக்கான அடையாளங்கள் இருக்கும்ல, அந்த போட்டோஸ. மீரா இத பார்த்ததுமே, இந்த பாரு, இது சாதாரண பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியல. அந்த வீட்ல ஏதோ ஒரு தீய உயிரினத்தை மந்திர சடங்கு மூலமா வளர்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை, இப்ப அதோட பலம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் அது வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்கு. இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல டார்க் அந்த வீட்டோட ஓனரமாவை கூப்பிட்டு, நான் சொன்ன மாதிரியே தூபத்தெல்லாம் ஒழுங்கா போட்டீங்களா? ஐயா பாருங்க, தினமும் நீங்க சொன்ன டைமுக்கு நான் கரெக்டா தூபம் போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி இந்த வீட்ல பிரச்சனை உருவாகுது? எங்களுக்கும் அதான் புரியல. அடுத்த உள்ள வந்த டார்க் அங்க இருக்கக்கூடிய இந்த ஓனரோட தங்கச்சி போட்டோவையும் அம்மாவோட போட்டோவையும் கவனிக்கிறான். அம்மா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இறந்து போனாங்க? ஐயா சரியா 16 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அடுத்த 8 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட தங்கச்சி அவ என்னோட அப்பா இருக்கக்கூடிய அதே அறையில தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா. அப்படின்னா 8 வருஷத்துக்கு ஒருக்க உங்க வீட்டுல ஒரு பலி விழுந்துட்டு இருக்கு. அடுத்து மீராவும் ஹீரோவை பார்த்து, ஹீரோயின் பாத்துக்கிறதுக்காக போன அந்த வயசான ஆளு வீட்டுல நிறைய செல்வங்கள் வேணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சாத்தான வணங்கி இருக்கணும். ஆசைப்பட்ட மாதிரியே சில பல வருஷங்களுக்கு அப்புறமா நிறைய செல்வங்கள் கிடைச்சிருக்கணும். ஆனா எப்பவுமே எந்த ஒரு தீய சக்தியும் இலவசமா ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்காது. ஆரம்பத்துல தனக்கு எந்த ஒரு காணிக்கையும் வேணாம்னு சொன்னாலும் கூட சரியான நேரம் வரும்போது அதுவே தனக்கான காணிக்கையை எடுத்துக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சாத்தான் கொடுத்த வரத்தால மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுங்க செல்வ செழிப்பா வாழ்றாங்க. அந்த ஒரே காரணத்தால அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆளுங்களையும் 8 வருஷத்துக்கு ஒருக்க அது நரபலி மூலமா தனக்கு சொந்தமாக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஹீரோயின் மாடியில இருந்து டார்க்கையும் அவங்க கூட இருந்த மந்திரவாதிகளையும் போட்டோ எடுத்து மறுபடியும் ஹீரோவோட போனுக்கு அனுப்பி விட்டுருவா. மீரா அதை பார்த்ததுமே, இந்த மந்திரவாதிங்க நல்லவங்க மாதிரி தெரியல, இதுக்கு மேலயும் ஹீரோயின் அங்க இருக்கிறது ஆபத்து. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பூஜையை பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்க சாத்தான அழிக்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு மந்திரத்தை எழுதி தரேன். அதை நீயும் ஹீரோயினும் அந்த வீட்டுல உட்கார்ந்தபடி படிச்சா போதும், எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துரும். அடுத்து இது எதுவுமே தெரியாத டார்க் சீக்கிரட் ரூமுக்கு வந்தவன், உங்க அப்பா சாத்தான வணங்கி இருக்காரு. ஏண்டா 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரகசிய அறைய நீ மூடிட்ட. ஆனா அத மந்திரவாதியான என்கிட்ட கூட சொல்லல. நிலைமை கைமீறி போயிடுச்சு. சாத்தானோட சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் இன்னும் அது இந்த வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கு. ஆனா இருந்தாலும் அதோட பசி இன்னும் அடங்கல. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட அப்பா, அடுத்து நீ, அடுத்து உன் பொண்டாட்டின்னு எல்லாருமே சாக போறீங்க. தலைவரே, அப்படின்னா இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லையா? இருக்கு, ஒரே ஒரு வழி. சாத்தான மறுபடியும் அதோட சாத்தான் உலகத்துக்கே அனுப்பி வைக்கணும். அதுக்கு இன்னைக்கே நம்ம ஒரு பூஜையை போட்டாகணும். இப்படி பேசிட்டு இருக்க விஷயத்த நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து ரகசியமா ஹீரோவுக்கு வீடியோ கால் பண்ணுவா. அப்ப தெரியாம கையில இருந்த போனை தொப்புன்னு கீழே போட்டுருவா. அது மட்டும் கிடையாது, ஹீரோயினுக்கு பேய் பிடிச்ச மாதிரியும் தெரியுது. இத பார்த்து பயந்து போன மீராவும், ஹீரோயின் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கா, நீ உடனே அவளை காப்பாத்தியாகணும், இந்த மந்திர பேப்பரை எடுத்துட்டு போன்னு ஹீரோவை அனுப்பி விட்டுருவாங்க. இதே டைம்ல ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க பேய்க்கும் டார்க்குக்கும் நேருக்கு நேரா சண்டை. நல்ல வேலையா அப்ப அங்க வந்த ஒரு சில மந்திரவாதிகள் ஹீரோயினை நகர முடியாத மாதிரி பிடிச்சுப்பாங்க. டார்க்கும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, தீய சக்தியே உன்னோட பேர் என்னன்னு கேட்பான். அப்பவுமே அந்த பேய் தன்னோட பேரை சொல்ல மாட்டேங்குது. சரி, உன்னை எப்படி விரட்டணுங்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் முழு பவரை பயன்படுத்தும் போது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க பேயும் வழிதாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கு. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா வாய்க்குள்ள கைய விட்டு ஒரு வித்தியாசமான நரம்ப வெளியில எடுக்கிறான். அடுத்த நிமிஷமே ஹீரோயினும் அதே இடத்துல மயங்கி போயிடுவா. இந்த பாருங்கம்மா, அந்த சாத்தானை என்னால நிரந்தரமா ஓட்ட முடியல. இன்னும் அது வீட்டுக்குள்ளதான் இருக்கு. மொத்தமா அழிக்கணும்னா அதுக்கு இன்னைக்கே நம்ம பூஜையை பண்ணியாகணும். ஒரு பக்கத்துல ஹீரோ திருட்டுத்தனமா அந்த ஓனர் பையனோட வீட்டுக்குள்ள ஏறி வந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு இடமா செக் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய அறையிலேயே நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. நல்ல வேலை நம்மால் உள்ள புந்தவளை காப்பாத்திட்டான். கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்த வந்துட்டேன். தோ மீரா கொடுத்த மந்திர பேப்பர் என் கையில இருக்கு. இத நம்ம 2 பேரும் மேல இருக்கக்கூடிய கெட்ட மந்திரவாதிங்க சடங்கு ஆரம்பிக்கும் போது ஒன்னா சேர்ந்து படிச்சா போதும், நம்ம இந்த பிரச்சனையை விட்டு மொத்தமா வெளிவர முடியும். நினைச்ச மாதிரியே டார்க் சடங்கு ஆரம்பிச்சுட்டான். இதான் சாக்குன்னு ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சேர்ந்து பேப்பர்ல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகளை படிச்சுட்டாங்க. அடுத்த நிமிஷமே வாசல்ல தூபத்துக்காக வைக்கப்பட்ட சின்ன சின்ன தட்டுகள் இருக்குல்ல, அது எல்லாமே டப்புன்னு உடைஞ்சிரும். மந்திரவாதிக்கு என்ன தோணும், சரி நம்ம போட்ட மந்திரத்தால் தான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு போல, அந்த பேயும் மொத்தமா அழிஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பார்க்கலான்னு கீழே வருவான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஹீரோயினோட கையவும் காலையும் டக்குன்னு கட்டி போட்டுட்டு இவன் பெட்டு கடியில போய் ஒளிஞ்சுப்பான். இந்த பொண்ணுக்கு 2 நாளைக்கு சாப்பாடை போட்டு பாதுகாப்பா பாத்துக்கங்க, ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செஞ்ச வேலைக்கான பணத்தை வாங்கிட்டு மந்திரவாதி டார்க் அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்பதான் கட்டில விட்டு வெளியில வந்த ஹீரோ ஹீரோயின் பேக்ல ஒரு சின்ன தாயத்து இருக்க விஷயத்த கவனிக்கிறான். சந்தேகத்துல அதை கையில எடுத்து பார்க்கும்போது ஒரு சீன்ல அந்த நர்ஸ் பொண்ணு சாந்தி இறந்து போயிருப்பால, அவ இறந்து போன இடத்துலயுமே இதே மாதிரி ஒரு தாயத்து இருந்திருக்கும். ஆனா எப்படி ஹீரோயின் கிட்டயும் அதே மாதிரியான தாயத்து இருக்குங்கிற விஷயம் புரியாம சம குழப்பம். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, லாஸ்டா அந்த சாத்தான அழிக்கிறதுக்காக ஒரு மந்திர காகிதத்துல ஒரு சில வார்த்தைகளை படிச்சிருப்பாங்கல்ல, அதுவும் நம்ம ஹீரோயின் பேக்ல இருந்த மந்திர பேப்பர். இது ரெண்டுமே பாக்குறதுக்கு அச்சல் ஒரே மாதிரியே இருக்கு. ஆஹா, அப்படின்னா சாந்தி இறந்து போனது, நம்ம ஹீரோனுக்கு பேய் பிடிச்சது, இது எல்லாத்துக்கும்
இதுக்கும் காரணம் ஒருவேளை மீராவோட சதியா இருக்குமோன்னு ஹீரோவுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. ஆஷா, நீ இதே இடத்துல பாதுகாப்பாரு, நான் போயிட்டு கண்டிப்பா உன்னை காப்பாத்த திரும்ப இங்க வரேன். பதிலுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்ல தாயத்துக்களையும் மந்திர பேப்பர்களையும் தூக்கிட்டு ஹீரோ இப்ப மீராவை தேடி போயிட்டு இருக்கான். அடுத்து மீராவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பைப்புள்ள கருப்பு காஸ்டியூம்ல ஒரு வித்தியாசமான வட்ட சக்கரத்துல உட்காந்துகிட்டு ஏதோ ஒரு சில தீய மந்திரங்களை உச்சரிக்கிற மாதிரியும் தெரியுது. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் தெரியல. அடுத்த ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவ கை கால்கள்ல கட்டி இருந்த கயிறுகள் எல்லாமே அவுக்கப்பட்டிருக்கு. யார் அந்த வேலையை பார்த்தாங்கன்னு ஒன்னும் புரியல. கூடவே அந்த வீட்ல இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆயிடுச்சு. சீக்ரெட் ரூம்ல இருந்து வித்தியாசமான சத்தங்களும் கேக்குது. உடனே இப்ப அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா அந்த பில்லி சூனியம் பண்ணக்கூடிய அறைக்கு வந்திருக்கா. கண்ணுக்கு முன்னாடி இருட்டுக்கு நடுவுல ஒரு கொடூரமான பேய் நிக்குது. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட இறந்து போன அம்மா. எனக்கு உதவி பண்ணுன்னு அந்த பேய் இப்ப ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்குது. வேதனை தாங்க முடியாம இவளும் கதறி அழுதுட்டு இருக்கா. இதுக்கடையில தூக்கத்துல இருந்து அந்த ஓனரோட பொண்டாட்டி கண்ண முழிக்கிறா. மாடியில இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேரா சீக்கிரட் ரூம் கிட்ட வரும்போது ஜன்னல் வழியா ஏதோ ஒண்ணு அவளை வெளியில தள்ளி விடுற மாதிரி தெரியுது. இந்த சவுண்ட கேட்டு தூக்கத்துல இருந்த புருஷங்காரன் கண்ண முழிச்சிட்டான். பொண்டாட்டி பெட்ல இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்ப அவளை தேடி வெளியில வரும்போது மாடி ஜன்னல் வழியா கீழே விழுந்ததால பொண்டாட்டி தரையில விழுந்து சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்க விஷயத்த பார்த்து பயபுலிக்கு அழுக தாங்கல. எவ்வளவு வேதனையோட பையன் அழுதுட்டு இருப்பான். இதுக்கிடையில அந்த உடம்பு முடியாத தாத்தா இருக்காரு இல்லையா, அந்த மனுஷன் கெக்க பொக்கன் சிரிக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. ஓனர் பயலுக்கு எப்படி இருக்கும், ஆஹா நம்ம அப்பந்தான் தான் பொண்டாட்டிய கொண்டிருக்கான் போலன்னு கையில ஒரு இரும்பு கம்பியை தூக்கிட்டு நேரா மாடிக்கு வரான். இதே டைம்ல ஹீரோ நேரா மீராவோட வீட்டுக்கு வந்துட்டான். பைப்புல குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. அட ஹீரோ, நீ வண்டியா? இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். இதுக்கு மேலேயும் உன்னால என்ன ஏமாத்த முடியாது மீரா. இறந்து போன சாந்தி உடம்புக்கு பக்கத்துலயும் இந்த தாயத்தை பார்த்தேன். அதே மாதிரியே ஹீரோயின் கிட்ட நீ கொடுத்த தாயத்தையும் நான் பார்த்தேன். ரெண்டுமே ஒண்ணு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஹீரோயின் கிட்ட ஒரு மந்திர பேப்பரை கொடுத்த, அதே மாதிரியே என்கிட்ட ஒரு மந்திர பேப்பரை கொடுத்த, அது ரெண்டும் ஒண்ணு. வெவ்வேறு சடங்குகளுக்கு எப்படி ஒரே மந்திரத்தை கொடுக்க முடியும்? அப்படின்னா நீ எங்களுக்கு உதவி பண்ணல. உனக்கு பின்னணி காரணங்கள் நிறைய இருக்கு. உண்மையை சொல்ல, நீ யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பதிலுக்கு மீராவும் கேட்க புகன் சிரிச்சிட்டு இருக்க. பக்கத்துல இருந்து வரக்கூடிய தூபத்தை ஹீரோ ஸ்மெல் பண்ணதால இப்ப அவனுக்கு லைட்டா மயக்க வர ஆரம்பிக்குது. இங்கதான் இந்த பைபிள்ல ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. சின்ன வயசா இருக்கும்போது என்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. சோ பணத்தோட தேவைக்காக வேற வழி இல்லாம சின்ன சின்ன கடைகள்ல வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா ஒருத்தன் கூட என்ன பெருசா மதிச்சதே கிடையாது. இன்னும் எனக்குள்ள இருந்த வெறி அதிகமாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தீய மந்திரங்களை கத்துக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துலதான் ஹீரோயின் வேலைக்காக போயிருக்கக்கூடிய அந்த ஓனர் வீட்ல ஒரு கொடூரமான சாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அதை மட்டும் நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நொடி பொழுதுல நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரியா இருப்பேன். சரி, என்ன நேரடியா அந்த சாத்தானை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக வீட்டுக்கே போக பார்த்தேன். ஆனா வெளியில தூபத்தை போட்டு யாரோ ஒரு சில மந்திரங்களை உருவாக்கி இருந்தாங்க. அதனால என்னால உள்ள கூட போக முடியல. அப்பதான் சாந்தியை பயன்படுத்தி அவளை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா அந்த சாத்தானை பார்த்து பயந்து வெளியில ஓடி வந்துட்டா. என்ன பத்தின உண்மைகள் வெளியில தெரிஞ்சா பெரிய ஆபத்து வந்துரும் பயந்து மந்திர தாயத்தோட உதவியால சாந்தியோட கதையை முடிச்சவன்னா. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் உனக்கே தெரியுமேப்பா. நீங்க ரெண்டு பேரும் வாசிச்ச மந்திர வார்த்தைகள் அது சாத்தான அழிக்கிறதுக்கானது கிடையாது, என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கானது. இப்ப இதெல்லாம் கேட்டு ஹீரோ ஷாக் ஆகி அந்த தூபத்தோட புகையால அதே இடத்துல மயங்கி போயிட்டான். அடுத்து இரும்பு கம்பியை தூக்கிட்டு ஓனர் பையன் மாடிக்கு வந்திருப்பான்ல, அங்க நைனா கேக்க பக்கம் சிரிக்கிற விஷயத்த பார்த்து கோவம் அதிகமாகுது. சரி, அடிச்சு சாகடிக்கலாமே பக்கத்துல போகும்போது வீட்டோட மேற்கூரையில இருந்து ஒரு தூக்கு கயிறு இந்த பயலோட கழுத்துலயே மாட்டி அலேக்கா தூக்கி கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஓனர் பையன் இறந்து போயிட்டான். கடைசியா இருக்கக்கூடியது வயசான தாத்தா மட்டும்தான். இவ்வளவு நேரமா பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தவரு சுயநினைவுக்கு வந்ததுமே சிரிப்ப ஸ்டாப் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கடையில மீரா மயங்கி போன ஹீரோ உடம்ப சுத்தி ஒரு சடலத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடி துணியை வச்சு சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கா. அப்ப கூட அரை மயக்கத்தோட வேணா இப்படி பண்ணாதன்னு ஹீரோ கெஞ்சுவான். பதிலுக்கு மீராவை பாருங்க, தம்பி கவலைப்படாதப்பா, இது எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும், உனக்கு பெருசா வலிக்காதுன்னு சொல்லிட்டு கத்திய பயன்படுத்தி கழுத்தையே துண்டா வெட்டிட்டா. இதுக்கடையில எஞ்சி இருக்க நைனா உடம்ப யாரோ ஒருத்தர் பெட்ரோலை ஊத்தி எரிக்கிற மாதிரி தெரியுது. கேமரா கொஞ்சம் கொஞ்சமா திரும்பும் போதுதான் நமக்கே சம ஷாக்கு. ஏன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். கரெக்டா அதே டைம்ல மீரா இப்ப அந்த ஓனரோட வீட்டுக்கே வந்துட்டா. வெளியில வைக்கப்பட்டிருந்த தூபத்துக்கான மூடி எல்லாம் உடஞ்சு போயிருக்கும்ல, அதனால இப்ப இவளால ரொம்ப தாராளமாவே உள்ள வர முடியும். முதல்ல வெட்டப்பட்ட ஹீரோவோட தலையை அங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு, சாத்தான் கடவுளே, உன்னோட பேரு கஜிமான் தானே? இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ள உன் சக்தி கம்மியாகி நீ அடைபட்டு கிடந்த. ஆனா நான் இந்த வீட்டுல உன்னை அழிக்க நினைச்ச எல்லாரையும் பலி கொடுத்து கடைசியா தெய்வீக நட்சத்திரத்துல பிறந்த ஒரு மனுஷனா உனக்கு பலியா கொடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீங்க ஏன் கூட வரணும். நான் கேட்கக்கூடிய எல்லா செல்வ செழிப்பான பொக்கிஷங்களையும் நீங்க எனக்கு கொடுக்கணும். அப்படியா? அதுக்காக நீ எனக்கு என்ன கொடுப்ப? உலகத்துல நீங்க எத்தனை பலிகளை கேட்டாலும் சரி, நான் உங்களுக்காக அதை கொண்டு வந்து கொடுப்பேன். ஒரு நிமிஷம் யோசிக்க கூடிய சாத்தான் கடவுள் அதுக்கப்புறமா சரின்னு இந்த டீலுக்கு சம்மதிக்குது. அப்ப இந்த மீரா பாருங்க, நேரா ஹீரோனுக்கு பக்கத்துல வந்தவ கத்திய வச்சு குத்தி கதையை முடிக்க போறான்னு பார்த்தா அதுக்கு பதிலா ஹீரோயின் மீராவோட கைய பிடிச்சு கதறி அழுறா. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. ஒரு சீன்ல ஹீரோயின் தான் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு முதல் முறையா மீராவோட வீட்டுக்கு வந்து ஒரு சடங்கு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல அம்மாவோட
மீராவோட குரலை கேட்ட அடுத்த நிமிஷமே எனக்கு இறந்து போன என் அம்மா திரும்ப வேணும் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும்னு கதறி அழுதுருக்கா. ஏன்னா குழந்தையில இருந்தே ஹீரோயினுக்கு அம்மா மட்டும்தான் உலகம், அவங்க இல்லங்கிற விஷயத்தையே இவளால ஏத்துக்க முடியல. இத தனக்கு சாதகமாக்கின மீரா இங்கதான் ஒரு பெரிய பிளானையே எக்ஸிக்யூட் பண்றா. இந்த பாரு, நீ கேக்குற மாதிரி இறந்து போனவன் அம்மாவை திரும்ப நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நான் சொல்லக்கூடிய வேலையை நீ அப்படியே பார்க்கணும். என்ன இந்த டீலுக்கு ஓகேவா? ஹீரோயினும் சரின்னு சம்மதிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் சாந்தி வேலை பார்த்தா அதே வீட்டுக்கு ஹீரோயினை வேலைக்காக அனுப்பி வச்சிருக்கா. கூடவே ஹீரோ தெய்வீக நட்சத்திரத்துல பிறந்தவங்கிற விஷயம் ஏற்கனவே ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அவனை பலி கொடுக்கணுங்கிறதுக்காகவே அடிக்கடி மீராவோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருக்கான். கடைசியில பிளான் போட்ட மாதிரி பலியும் கொடுத்துட்டாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? மந்திரவாதியான டார்க் ரொம்ப நல்லவன். அவன் இந்த வீட்ல இருந்த கெட்ட சாத்தான அழிக்கிறதுக்காக தான் எல்லா மந்திரங்களையுமே பயன்படுத்திருப்பான். ஆனா மீரா ஹீரோவை ஏமாத்துறதுக்காக மந்திரவாதியான டார்க் ரொம்ப கெட்டவன். அவனோட மந்திரத்தால அந்த சாத்தானுக்கு திரும்ப உயிர் கிடைக்க போகுது, ஹீரோயினோட உயிருக்கும் ஆபத்து வர போகுதுன்னு எக்கச்சக்கமான புருடா கதைகளை ஏமாத்தி இவ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ அது எல்லாத்தையும் ஹீரோவோட உதவியாலேயே செஞ்சுட்டா. மீரா ஆசைப்பட்ட மாதிரியே சாத்தான் கடவுள் இப்ப இவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாரு. அதே மாதிரியே ஹீரோயின் வந்த வழியெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு திரும்ப மருத்துவமனையில இருக்க தங்களோட விடுதிக்கு வந்து பார்க்கும்போது இறந்து போன அம்மா உடம்பு அங்க இருக்கக்கூடிய படுக்கை அறையில பேய் வடிவத்துல இருக்கு. ஹீரோயினுக்கு இத பார்த்து அழுக தாங்கல. கூடவே அம்மா நீங்க திரும்ப வந்துட்டீங்களான்னு சொல்லுவா. அப்படின்னா மீரா வாக்கு கொடுத்த மாதிரி இறந்து போன அம்மாவை திரும்ப கொண்டு வந்திருக்கா. ஆனா அவங்கள ஒரு மனுஷியா கொடுக்கல, ஒரு பேயாவே உயிரோட கொண்டு வந்திருக்கா. இவ்வளவு நேரமா அந்த ஓனர் வீட்டுல நடந்த பேய் சண்டை எல்லாமே இனிமே இந்த மருத்துவமனையிலையும் நடக்க போகுதுங்கிற விஷயத்த தெளிவா காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. ஆனா என்ன, நல்லவனா இருந்த ஹீரோவை தான் கொண்டு விட்டானுங்க. சரி ஓகே, நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பாய்.